மகாவீர் ஜெயந்தி புனித நாளை முன்னிட்டு சென்னை புழல் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 2600 ஆண்டு பழமையான ஸ்ரீ கேசரவாடி ஜெயின் தீர்த்தத்தில் 4000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பகவானின் தரிசனம் செய்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வை முன்னிட்டு பக்தர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்கி அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டிசிஎஸ் செய்தி இயக்குனர் டாக்டர் TC ஜெயின் அவர்களின் தலைமையில் பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களுக்கும் உணவு வழங்கி மனிதநேய சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்ட வேண்டும் என்ற பகவான் மகாவீரரின் போதனையை நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்தது. மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு மார்வாரி யுவ மஞ்ச் மகளிர் பிரிவு ஒத்துழைப்புடன் ஸ்ரீ ஜெயின் தாதாவாடியில் 7000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ரோஜா தண்ணீர் வழங்கி ஆன்மீக சேவை செய்யப்பட்டது. அதே நாளில் புதுச்சேரி கோசாலை மற்றும் மதராஸ் பிஞ்சிராபோலில் பறவைகளுக்கு தானியமும் பசுமாட்டிற்கு பச்சை தீவனமும் வழங்கப்பட்டது. மேலும் சென்னை அன்பகம் அனாதை இல்லத்தில் 300க்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மகாவீர் ஜெயந்தி மற்றும் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதானம் மற்றும் பல்வேறு சமூக சேவை நிகழ்ச்சிகள் ஸ்ரீ ஆதிநாத் ஜெயின் ஸ்வேதாம்பர் கோவில் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ ராஜேந்திர சூரிஜி ஜெயின் ட்ரஸ்ட் ஆகியவற்றின் இணைந்த முயற்சியால் சிறப்பாக நடைபெற்றன. மேலும் CPJM மண்டல துணைத் தலைவர் பிரவீன் முனோத் மற்றும் சந்தீப் ஜெயின் உள்ளிட்ட பல சமூக ஆர்வலர்கள் பொதுநல சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இது கேசர்வாடி பழைய கோயில். இது சுமார் 2600 வருஷம் பழைய கோயில் இருந்தது. சாலை இருந்தது. இங்க இன்னைக்கு சத்திரி பூனம் நாங்க உலகம் அமைதிக்காக இந்த ஈரான் அமெரிக்கா எல்லாம் போர் நடக்குது. அதுல எல்லாம் அமைதியா இருக்க வேண்டும். அதனால இன்னைக்கு பிரார்த்தனை செஞ்சு இருக்கும். சுமார் 2500 பேர் வருவார்கள். அவங்க எல்லாம் பிரார்த்தனை செய்வார்கள். இந்த கோயில செய்த பிரார்த்தனை இப்பவுமே அதோடைய எஃபெக்ட் ஆகுது. எல்லோரும் உலகத்துல அமைதியாக இருக்கணும், வேலைவாசி ஏற்கூடாது, அந்த மாதிரி எண்ணம் நாங்க வச்சு நித்திய பிரார்த்தனை செய்வோம். இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் எல்லோரும் அமைதியாக நல்ல முறையில் ஓட்டு கொடுத்து நல்ல கவர்மெண்ட் வர வேண்டும். அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம்.